ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் உயிரின் ஊழியங்கள் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்த அருமையான நேரத்திற்காக சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் மறுபடியும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவர் உபத்திரங்கள் மத்தியில் நமக்கு அருளும் ஆறுதலை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வசனம் சொல்கிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கூறுகிறது. ஆம், வேதனையின் மத்தியில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய வேண்டுமானால் அந்த வேதனையை குறித்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாரம் நாம் அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுதே அதை குறித்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வேதனையை குறித்த அனுபவம் இல்லாமல் யாரையும் நம்மால் ஆறுதல் படுத்தவோ தேர்தல் படுத்தவோ முடியாது. பசியை குறித்தும் வறுமையை குறித்தும் அறிந்தவர்களுக்கே அதனுடைய வேதனை தெரியும். வியாதி படுக்கையில் வேதனைப்பட்டவர்களுக்கே வியாதியின் கொடுமை தெரியும். எனவே இங்கும் தேவ பிள்ளைகள் படுகிற எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் அப்போஸ்தலருக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வழியை காண்பித்தார். தேவனால் மகிமையாய் பயன்படுத்தப்பட்டும் அற்புத அடையாளங்களை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்தும் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்தும் ஒரு மகிமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாலும் அதன் மத்தியிலும் போராட்டங்களும் சரீரத்தில் வேதனைகளும் மற்ற மனிதர்களால் உண்டாகிற பொல்லாப்புகளும் சத்துருவாகிய பிசாசினால் உண்டான வேதனைகளும் அவர்களை தாக்கத்தான் செய்தது. அது எப்படிப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனுக்காய் உறுதியாய் நின்று வசனத்தினாலும் விசுவாசத்தினாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து அதன் மூலமாய் அன்றைய விசுவாசிகளுக்கு தேவனுடைய அன்பையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் விடுதலையையும் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தனர். அவர்கள் பிரசங்கித்ததை அவர்கள் வாழ்ந்து காட்டினர். ஆகிலும் இது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட பாடல்களோட கடந்து சென்றே நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமா? ஆம், உண்மையாகவே நாம் அப்படித்தான் செய்தாக வேண்டும். இவ்வுலகத்தில் இருக்கிற இந்த மாம்ச வாழ்க்கை வாழ்கிற வழியில் நாம் தேவனுடைய ஊழியத்தை இவ்வாறாகவே செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகத்தில் நமக்கு மகிமையான வாழ்க்கை உண்டு. எந்த வேதனைகளும் துன்பங்களும் அற்ற வியாதிகளற்ற மகிமையான வாழ்க்கை உண்டு. ஆனால் பூவுலகில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை நாம் இவ்விதமாகவே செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம், நாம் இடத்தில் ஏற்படுகிற பாடுகள் நம்மை தேவனை விட்டு விலகச் செய்கிறதில்லை. ஏனெனில் எவ்வளவு பாடுகள் நம்மில் பெருகுகிறது, மனிதர்களாலும் மற்ற காரியங்களினாலும் பிசாசானவனாலும் நாம் எவ்வளவாய் குட்டப்பட்டாலும், சரீரத்தில் பாடுகள் பட்டாலும், இருதயத்தில் குத்தப்பட்டாலும், வேதனைகள் பட்டாலும், அவச்சொல்லையும் மற்ற காரியங்களையும் கேட்டாலும் அதன் மத்தியிலும் தேவனுடைய ஆறுதல் நம்மை ஆற்றத்தில் தேற்றுகிறது. பவுல் எத்தனையோ தடவை எவ்வளவோ சரீரத்திலும் பாடுபட்டார், எவ்வளவோ ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளானார். அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியாத கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
அந்த கிருபை மூலம் ஒரு ஆறுதலை பெற்றார். அந்த ஆறுதலின் மூலம் அந்த பாடுகள் தொடர்ந்தாலும் அதன் மத்தியிலும் அவரால் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்ய முடிந்தது. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆம், தேவ பிள்ளைகளாக நாம் படுகிற உபத்திரவங்கள், அதெல்லாம் நிற்கிற தைரியமாய் நிற்கிற காரியங்களை மற்ற மக்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதில் தேவனுக்குள்ளாய் நிற்கிற ஒரு பலன் கிடைக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு கிடைக்க ஆறுதலை அவர்கள் காணும் பொழுது, தேவன் நம்மை ஆட்சி தேற்றுகிறதை அவர்கள் காணும் பொழுது, தேவ சமாதானம் நம்ம நிறைந்திருக்கிறதை அவர்கள் காணும் பொழுது, அதுவும் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது. மேலும் பவுல் எவ்வாறாக பாடுபட்டார் என்பதை 8ஆம் வசனத்தில் கூறுகிறார். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஆம், இதுவே பவுலின் அனுபவம். வாழ்க்கையில் சரீரத்தில் அவர் பட்ட பாடுகள் இனி இந்த கொடூரமான மனிதர்கள் மத்தியிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது என்றும், தங்கள் வாழ்க்கை முடிவடைய போகிறது என்றும், தாங்கள் தங்களுடைய ஊழியத்தின் இறுதி கட்டத்திற்குள்ளாய் வந்துவிட்டோம் என்றும் நினைக்கிற அளவுக்கு அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள் அவர்களுக்கு உண்டாயிற்று. அவரே கூறுகிறபடி மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் என்று கூறுகிறார். ஏற்பட்ட உபத்திரவங்கள், ஏற்பட்ட பாடுகள் இனி நம்மால் ஒன்று முடியாது என்கிற நிலைமை அவருக்கு கொண்டு வந்து விட்டது. நம்மால் அப்பொழுது அவரால் தைரியமாய் இருந்திருக்க முடியுமோ என்று நாம் அறிந்திருக்க முடியாது. ஆனால் அப்பொழுது ஒன்று அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டது. அப்படிப்பட்ட மரண தருவாயில், அப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலையில் தேவன் அவர்களை அற்புதமாய் தப்புவித்தார். அதுவே பவுலின் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. இப்படிப்பட்ட மரண சூழலிலிருந்தும் என்னால் இனி எதுவும் செய்ய முடியாது என்று நானே நிச்சயித்துக் கொண்டிருந்த நேரத்திலும், இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது போயிற்று என்று நான் நினைத்த வேளையிலும் தேவன் என்னை தப்புவித்தாரே, இப்பொழுதும் தப்புவிக்கிறாரே, ஆகவே இனிமேலும் அவர் தப்புவிப்பார் என்று அவர் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவங்கள் அவர் தேவனுக்குள்ளாய் நிலைநிற்கும்படியான காரியங்களையே கொண்டு வந்தது. நம் வாழ்க்கையில் கூட அவ்வப்போது ஏற்படுகிற சிறு சிறு காரியங்கள் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும்போது அது அவ்வளவாய் நம்முடைய இருதயத்தில் பதிவதில்லை. ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் கொஞ்சமும் எதிர்பாராத காரியங்கள், நம் பலத்திற்கு மிஞ்சி நாம் சகிக்க முடியாதபடிக்கு நாம் தோற்று போனோம் என்று எண்ணுகிறபடி, இனி இந்த மனிதர்களிடமிருந்தோ இந்த பொல்லாத சாத்தானிடமிருந்தோ நம்மால் தப்ப முடியாது என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், நாம் பலனற்று இருக்கிற நேரத்தில், நாமே புரிந்து கொள்ள முடியாத வகையில் தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்போது நம் வாழ்க்கையில் ஒரு புது பலன் கிடைக்கிறது, ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த ஆறுதலினால் நம்மை போலவே வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வந்த மக்களுக்கும் நம்ம தைரியமாய் ஆண்டவரை பற்றி கூற முடிகிறது. இந்த நாளில உலகத்து முழுவதிலும் எவ்வளவோ உபத்திரவங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கிற நாம், ஐயோ, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் இருக்கிறோமே, எல்லாம் சத்துருவின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, உலகத்தின் அதிகாரங்கள், ஆட்சிகள் எல்லாம் அவனிடத்தில் கொடுக்கப்பட்டு விட்டதே,
இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் தைக்கும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை காக்கிறார். ஒருவேளை சில இரத்த சாட்சியை மறித்தாலும் அது மற்ற தேவ பிள்ளைகள் பயந்து ஓடி போவதற்கல்ல, துணிந்து நிற்பதற்கே அது வழிவகுக்கும் என்கிற ஒரு காரியம் இப்பொழுது வெளிப்படுகிறது. எவ்வளவாய் துன்புறுத்தல் ஏற்படுகிறதோ அவ்வளவாய் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய அபிஷேகமும் மக்களின் மத்தியில் பொழியப்படுகிறது. எவ்வளவாய் நொறுக்கப்படுகிறார்களோ அவ்வளவாய் மக்கள் பெறுகிறார்கள். எவ்வளவாய் சுவிசேஷத்திற்கு தடை ஏற்படுகிறதோ அவ்வளவோ அதிகமாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுவே தேவ திட்டம். இந்த திட்டத்திற்காகவே தேவன் 33 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார். அவர் செய்ய இருந்த காரியம் வெறும் 3 மணி நேரம் சிலுவையில் தொங்குவதற்கும் 3ஆம் நாளில் உயிர் தெழுவதையுமே அவர் பூமியில் வந்த நோக்கம். ஆனால் இந்த 3 மணி நேரமும் 3 நாளைக்கும் செய்ய வேண்டிய இந்த காரியத்திற்காக 33 வருடங்கள் பூமியில் வாழ்ந்தார். அது வாழ்ந்ததின் நோக்கம் என்ன? தேவன் நம்முடைய பாவங்களுக்காய் தன் சரீரத்தை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அதே சரீரத்தில் நாம் கடந்து போகும் சகல உபத்திரவங்களையும் அவரும் கடந்து சென்றார். நமக்கு வருகிற சகல பாடுகள், மக்களினால் வருகிற இழப்புகள், சரீரத்தின் பலவீனங்கள், சோர்வுகள், பசி, வேதனை, அழுகை, சிரிப்பு, தேவப்பிள்ளைகளோடு கூட இருக்கிற உறவு, எல்லாவற்றையும் அவர் 33 ஆண்டு காலம் இவ்வுலகத்தில் நம்மை போலவே அனுபவித்தார். அவரும் ஓடி ஓடியே பிரசங்கித்தார். தலை சாக்க இடமில்லாமல் பிரசங்கித்தார். எதிர்ப்புகள் மத்தியிலும், ஏய்ப்புகள் மத்தியிலும், கொலை பாதகர்கள் அவரை விரட்டின சூழலில் மத்தியில் தன்னுடைய வேலை வரும் வரை தன்னுடைய ஊழியத்தை தொடருவேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். அவரே நமக்கு நல்ல முன்மாதிரி. அவர் சிலுவையில் பட்ட பாடுகளைப் போல் நாம் பட தேவையில்லை. ஆனால் அவருடைய ஊழியத்தை போல் நாம் ஊழியத்தை செய்வோம். ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்து மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஏற்கனவே நமக்காக ரத்தம் சிந்தி விட்டார். இனி நாம் ரத்தம் சிந்த தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பணியை உண்மையும் உத்தமமாய் செய்து, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றின் மத்தியிலும் உண்மை உத்தமமாய் நம்மளுடைய ஊழியத்தை செய்வோமானால் நிச்சயமாய் அது நம்முடைய ஊழியத்திற்கு பலனை கொண்டு வரும். நம்மால் அநேக மக்கள் தேவனுக்குள்ளாய் பலப்பட அது எதுவாகும். வெறும் சுவிசேஷத்தை கேட்பது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுக்குள்ளாய் ஊன்று கட்டப்பட வேண்டும். எப்படிப்பட்ட எதிர்ப்பான சூழல்கள் மத்தியிலும் அவர்கள் தேவனுக்காய் உண்மையாய் நிற்க வேண்டும். சில நேரம் அது பாடுகளாக இருக்கலாம், சில நேரம் அது சத்துருவின் வஞ்சிக்கிற சூழ்நிலைகளான காரியங்களாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தேவனுக்காய் உண்மையாய் நிற்கிற ஒரு ஜன கூட்டத்தை தேவனுக்காய் எழுப்பும்படியாய் தேவன் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது தேசத்தில் இருக்கிற சூழ்நிலை குறித்தோ, மற்ற எந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை குறித்தோ, எந்த பயங்கரமான மனிதர்களை குறித்தோ, இயக்கத்தை குறித்தோ, மற்ற சத்துருவின் காரியங்களை குறித்தோ நாம் கவலைப்படாமல், பயப்படாமல், தேவனுக்காய் எந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவர் என்றும், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நிச்சயம் அற்றுப்போனாலும் தேவன் எங்களை தப்புவிக்கிறார், இனிமேல் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுக்காய் உறுதியாய் நிற்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இப்பொழுதும் சரீரத்திலோ வியாதியின் நிமித்தமாகவோ மற்ற எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகவோ ஆறுதல் இல்லாமல் வேதனையின் மத்தியில் நீங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டு இருந்தாலும், எனக்கு ஆறுதல் செய்த தேவன் என்னுடைய உபத்திரவத்தின் மத்தியில் எனக்கு ஆறுதலை தந்து, என் வேதனையின் மத்தியிலும்
என் துன்பத்தின் மத்தியிலும் என்னை மீட்டெடுத்து என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், செய்கிற தேவன், செய்ய போகிற தேவன் உங்களையும் தப்புவிப்பார் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதங்கள் யாவையும் நீக்கி தம்முடைய நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன்.